இந்த வீடியோ நீங்கள் லைஃப்லேயே பார்த்துட்ருக்க ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்க போகுது. ஏன்னா இந்த ஒரு வீடியோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் நான் மேக்ஸிமம் கவர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோ நான் பெருசாக எதுவும் ஸ்கிரிப்ட் எதுவும் நான் ரைட் பண்ணலை. எனக்கு என் மைண்டில் வர என் லைஃப்பில் ரொம்பவே இம்பேக்ட் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவை நான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் பண்ண ஸ்டெப்ஸ் எல்லாமே அண்ட் நான் லேர்ன் பண்ண ஸ்டெப்ஸ் எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நான் அவங்க கூட ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ நான் பெருசாக ஸ்கிரிப்ட் எதுவும் ரைட் பண்ணாதனால இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்க வேணாம் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் எதுவுமே ஆர்டர் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் எதுவுமே நான் அந்த வீடியோ நான் மேக் பண்ணலை. ஸோ அதனால் நீங்கள் ஜஸ்ட் அந்த பாயிண்ட்டை மட்டும் கேட்டுட்டு போயிடலாம் ஸ்கிப் பண்ணி அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த வீடியோவில் நான் எந்த இடத்துல எந்தெந்த பாயிண்டில் நான் சொல்ல போகிறேன்னு எனக்கே தெரியல. ஸோ அதனால் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்த்துட்ருக்க ரொம்பவே முக்கியமான வீடியோஸில் ஒரு வீடியோவாக இருக்க போகுது. ஸோ வீடியோவில் நான் சொல்லணும்னு நினைக்கிற ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறையா செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டோட வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ அந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லைஃப் சேஞ்ச் பண்ணுற ஹேபிட்ஸ், ஸோ இந்த மாதிரி நானே வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிறேன் லைஃப் சேஞ்ச் பண்ணுற ஹேபிட்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது அவங்க சொல்கிற ஹேபிட்ஸ்லாம் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி காலை சீக்கிரமாக எழுந்திரிங்க, புக்ஸ் ரீட் பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் பண்ண உங்கள் லைஃபே சேஞ்ச் ஆகிரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நானும் நிறையா அந்த மாதிரி சொல்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதெல்லாம் என்கிட்ட கேட்டிங்கன்னா வேஸ்ட். ஜஸ்ட் நீங்கள் டெய்லி காலை சீக்கிரமாக எழுந்திரிக்கிறீங்க, 5 மணிக்கெலாம் எழுந்திரிக்கிறீங்க, புக்ஸ் படிக்கிற பிறகு நிறைய புக்ஸ் நானும் வச்சுருக்கேன், நானும் நிறைய புக்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் நீங்கள் நிறையா புக்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க அண்ட் மெடிடேஷன் பண்ணுறீங்க, எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு கொஞ்சம் ஹார்ஷ் ட்ரூத்தாக இருக்கும். இந்த புக்ஸ் படிக்கிறதுனாலையோ நீங்கள் டெய்லி காலை சீக்கிரமாக எழுந்திரிக்கிறனாலையோ உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகவே போகிறது கிடையாது. எஸ், நான் உண்மையாக தான் சொல்கிறேன். இந்த புக்ஸ் படிக்கிறனாலையோ டெய்லி காலை சீக்கிரமாக எழுந்திரிக்கிறனாலையோ 5 மணிக்கு எழுந்திரிக்கிறனாலையோ 4 மணிக்கு எழுந்திரிக்கிறனாலையோ 6 மணிக்கு எழுந்திரிக்கிறனாலையோ உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகவே போகிறது கிடையாது. நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறதுனாலையோ உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆக போகிறதே கிடையாது. எக்ஸசைஸ் பண்ணுறதுனாலையோ எதனாலையுமே சரி. ஸோ நீங்கள் இந்த லைஃப் சேஞ்சிங் ஹேபிட் சொல்லி நிறையா நீங்கள் லிஸ்ட் பார்க்குறீங்களா? ஸோ அந்த ஹேபிட்ஸில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால உங்கள் லைஃப் என்கிட்ட கேட்டிங்கன்னா சேஞ்ச் ஆக போகிறதே கிடையாது. ஏன்னா இந்த ஹேபிட்ஸ் எல்லாமே நான் ரொம்ப டைமாகவே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். நான் புக்ஸ் ரொம்ப டைமாக படிச்சுட்டு இருக்கேன், டெய்லி காலை சீக்கிரமாக எழுந்திரிக்கேன், நான் ரொம்ப டைமாகவே ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த ஹேபிட்ஸ் எல்லாத்தையுமே நான் ரொம்ப டைமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். லைஃப் சேஞ்ச் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா எஸ் சேஞ்ச் ஆச்சு, பட் நாட் இந்த விஷயங்களால் சேஞ்ச் ஆகலை. அப்புறம் அப்போ புக் படிக்கிறதுலாம் வேஸ்ட்டாக, காலை 5 மணிக்கு சீக்கிரமாக எழுந்திரிக்கிறதா எல்லாமே வேஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நான் இன்னுமே காலை சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டு இருக்கேன், புக்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ நான் அதை சொல்ல வரல. நான் சொல்ல வரது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி நீங்கள் காலை சீக்கிரமாக எழுந்திரிக்கினாலையோ புக்ஸ் படிக்கினாலையோ உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகாது. ஸோ உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகும்னா அதுக்கு நீங்கள் ஆக்ஷன்ஸ் எடுக்க வேண்டியதாக, ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு இருக்கிற டாஸ்க் எல்லாத்தையுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஜஸ்ட் புக் ரீட் பண்ணுறதுனாலையோ டெய்லி காலை சீக்கிரமாக எழுந்திரிக்கினாலையோ உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகுது. ஸோ இதுதான் நான் சொல்ல வர பாயிண்ட். ஜஸ்ட் நீங்கள் 5 மணி காலை சீக்கிரமாக எழுந்திரிச்சிங்க, நீங்கள் 5 மணிக்கு எழுந்திரிக்கனால உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆக போதில்லை. ஸோ இதை நான் சொல்ல வரேன். ஸோ நான் சொல்ல வரது என்னென்னா, நீங்கள் 5 மணிக்கு எழுந்திரிச்சு என்ன பண்ண போகிறீங்க? 5 மணிக்கு எழுந்திரிச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஜஸ்ட் நீங்கள் 5 மணிக்கு எழுந்திரினால உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் டெய்லி 5 மணிக்கு எழுந்திரிச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகாது. 5 மணிக்கு எழுந்திரிச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் என்ன ஒர்க் பண்ண போகிறீங்க? ஸோ அதுதான் உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ண போகுது. அண்ட் அதே மாதிரி ஜஸ்ட் புக் படிக்கிறனால உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் புக்ஸ் நிறையா படிச்சுட்டு இருக்கீங்க, டெய்லி வீக்லி நீங்கள் ஒரு 3 புக்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறீங்க, மந்த்லி 10 புக்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறீங்க, நீங்கள் வருஷத்துக்கு 100 புக்ஸ் படிக்கிறீங்க. இதனால் உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா எஸ் சேஞ்ச் ஆகும். எப்போ சேஞ்ச் ஆகும்னா அந்த புக்கில் சொல்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது, ஆக்ஷன் எடுக்கும்போது உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகும். நாட் அந்த புக் படித்தனால சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. அந்த புக்கில் சொன்ன விஷயத்தை எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் லைஃப் சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் புக் ஜஸ்ட் படித்தா சேஞ்ச் ஆகும்னு சொல்லிட்டு நீங்கள் பட்டு நிறைய புக் படிக்கனாலும் ஒரு யூஸுமே கிடையாது. ஒரு புக்கை நீங்கள் படித்தாலும் அந்த ஒரு புக்கில் சொன்ன விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் எடுக்கணும். ஜஸ்ட் இந்த ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணுறதுனால உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. இந்த ஹேபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். கண்டிப்பாக உங்கள் லைஃப் சேஞ்ச் பண்ணுறதுக்குள்ள ஒரு ஹெல்ப் இருக்கும். பட் ஜஸ்ட் இந்த ஹேபிட்ஸ்னால உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. இந்த ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணாமல் ஜஸ்ட் ஒர்க் பண்ணி நிறைய பேர் லைஃப் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஹேபிட்ஸ் எதுவுமே பண்ணாமல் காலைல டெய்லி சீக்கிரமாக எந்திரிக்காமல் புக்ஸ் படிக்காமல் நிறைய பேர் அவங்க லைஃப்பை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஹேபிட்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுறதுனால உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகாது. நீங்கள் ஒர்க் பண்ணணும், நீங்கள் உங்கள் டாஸ்க் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இது நான் வீடியோவில் சொல்லணும்னு நினச்ச ஃபஸ்ட்டு பாயிண்ட். நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய பேருக்கு என்ன பண்ணணுன்னே தெரியல. ஸோ இதுதான் நிறைய பேர்கிட்ட இருக்கிற பிரச்சனை. என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன அவங்களுக்கு பண்ணணுன்னே தெரியல. ஸோ நான் இப்போ இந்த வீடியோட ஃபஸ்ட்டு பாயிண்டில் என்ன சொன்னால், ஒர்க் பண்ண சொன்னேன், டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண சொன்னேன். என்ன ஒர்க் பண்ணுறது, என்ன டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது? ஸோ இதுவே நிறைய பேருக்கு தெரியல. ஸோ இது தெரியாதனால தான் நிறைய பேர் வேஸ்ட்டாக உட்காந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க, வேஸ்ட்டாக நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, லைஃப்பில் க்ரோ பண்ணாமல் இருக்காங்க. ஸோ லைஃப்பில் க்ரோ பண்ணாமல் நிறைய பேர் இருக்கிற காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ என்ன பண்ணுறதே தெரியல. ஸோ இந்த கொஷினுக்கு உங்கள்கிட்ட ஆன்சரே இல்லைனா
உங்கள் லைஃப்பில் நீங்கள் சேஞ்ச் ஆக முடியாது, உங்கள் லைஃப்பில் நீங்கள் க்ரோ ஆகவே முடியாது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லைஃப்பில் என்ன பண்ணணும், உங்களோட கோல் என்ன, உங்களோட டாஸ்க் என்னென்ன விஷயங்கள்லாம் இன்றைக்கி பண்ணணும் அப்படிங்கிற, இன்றைக்கி நீங்கள் காலையில் ஏஞ்ச பிறகு என்ன டாஸ்க்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து அது பண்ணுவீங்க ப்ரொடக்டிவாக. இல்லைனா நீங்கள் உட்காந்து ரீல்ஸ் தான் பார்த்துட்டு இருப்பீங்க. நீங்கள் உங்கள்கிட்ட நிறைய பண்ணுறதுக்கு ஒர்க் இருந்துச்சுன்னா நீங்கள் ரீல்ஸ் பார்க்க போகிறீங்க. உங்கள்கிட்ட ஃப்ரீயாக எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நிறைய டைம் உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கிறனால தான் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணுறீங்க. ஸோ என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, நான் வந்து நிறைய பான் வீடியோஸ் பார்க்குறேன், ஸோ இது எப்படி ஸ்டாப் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அதுக்கு என்கிட்ட ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பான் வீடியோஸை பார்க்குறீங்கன்னா ஏன் பார்க்குறீங்க, ஏன்னா சும்மா உட்காந்துருக்கீங்க அதனால் உட்காந்து பார்க்குறீங்க. இது நீங்கள் பிஸியாக இருக்கீங்க, உங்கள்கிட்ட டைமே இல்லை, உங்கள்கிட்ட இருக்க அந்த 24 ஹவர்ஸும் ஏதோ ஒரு விஷயத்தால் ஆக்குப்பை ஆகிருக்குன்னா எப்படி நீங்கள் பார்ப்பீங்க? உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா டைம் இருக்குது, என்ன அந்த டைமில் என்ன பண்ணுறதுன்னு தெரில, சும்மா உட்காந்துருந்தால் உங்களுக்கு வந்து போர் அடிக்குதுங்கிறனால தான் அதெல்லாம் பண்ணுறீங்க. ஸோ இந்த வீடியோ நான் சொல்ல வர அந்த செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேரோட பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, என்ன ஒர்க் பண்ணுறதுனே தெரில. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு லாங் டேர்ம் கோல் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ ஒரு லாங் டேர்ம் கோல் ஃபிக்ஸ் பண்ணி ஸோ அந்த லாங் டேர்ம் கோலில் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. அந்த லாங் டேர்ம் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கணும்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எடுங்க. ஃபஸ்ட் அந்த லாங் டேர்ம் கோல் என்னன்னு சொல்லி ரைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த லாங் டேர்ம் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கணும் அப்படிங்கிற ஸ்டெப்ஸ் ரெடி பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஷார்ட் டேர்ம் கோலாக அந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஷார்ட் டேர்ம் கோல் ஃபிக்ஸ் பண்ணி நெக்ஸ்ட் டெய்லி கோல் செட் பண்ணுங்கள். டெய்லி இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும்னு சொல்லி இப்போ உங்களுக்கு டெய்லி என்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சாலே உங்கள் லைஃப் தானே சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். நீங்கள் உட்காந்து டெய்லி 5 மணி சீக்கிரமாக எழுந்திரிக்கணும்னு இல்லை, புக் படிக்கணும்னு இல்லை. ஆக்சுவலாக நான் அது புக் படிக்கக்கூடாது, 5 மணிக்கு எழுந்திரிக்கக்கூடாதுன்னு சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னா, ஜஸ்ட் இதெல்லாம் பண்ணுறதுனால உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. நீங்கள் ஆக்சுவல் ஒர்க் பண்ணணும். ஸோ அப்போ தான் உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்ச தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, நிறைய புது விஷயங்களை லேர்ன் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டியது இருக்குது. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நினச்சிங்கன்னா அந்த பிஸ்னஸ் பற்றி நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய ஸ்கில்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணுங்கள். ஸோ அதை நீங்கள் உங்களுக்கு எல்லாட்டி எந்தெந்த சோர்ஸஸ் மூலமாக லேர்ன் பண்ண முடியுமோ எல்லா சோர்ஸஸையும் யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஒரு கோட் பார்த்தேன். ஸோ அது என்ன கோட்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோட் என்னன்னு சொல்லி எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. லைக் இதை மாதிரி வரும், உங்கள் ஃப்ரிட்ஜில் என்ன இருக்கோ அந்த விஷயத்தை வச்சு தான் உங்களாட்டி வந்து குக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ, என்ன விஷயங்கள் இருக்கோ, ஸோ உங்கள்கிட்ட சமைக்க என்ன பொருள் இருக்கோ, ஸோ அதை வச்சு தான் நீங்கள் சமைக்க முடியும். ஸோ பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு என்ன விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோ, ஸோ அந்த தெரிஞ்ச விஷயத்தை வச்சு தான் உங்கள்கிட்ட ஆக்ஷன் எடுக்க முடியும். ஸோ உங்கள்கிட்ட மைண்டில் என்ன இருக்கோ, ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு தான் உங்கள்கிட்ட ஆக்ஷன் எடுக்க முடியும். ஸோ உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். உங்கள்கிட்ட ஒன்றுமே தெரியலனா நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஸோ உங்கள்கிட்ட ஒரு ஸ்கில்லே இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால், உங்களுக்கு நீங்கள் ஒரு கோடிங் பண்ணுறீங்க, உங்களுக்கு கோடிங் பண்ணுறது எப்படின்னு தெரியாதுன்னா எப்படி கோடிங் பண்ணுவீங்க? ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் தான் நீங்கள் அதை பண்ண முடியும். ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை யூஸ் பண்ணி ஏதாவது பண்ண முடியும். உங்களுக்கு எதுவுமே தெரியலனா என்ன பண்ண முடியும்? இல்லாட்டி எதுவும் பண்ண முடியாது. ஸோ இதுதான் நான் அந்த வீடியோ மூலமாக சொல்ல நினச்சேன் 3 பாயிண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் வந்து புக் ரீட் பண்ணுறதுனாலே, டெய்லி காலை சீக்கிரமாக எழுந்திரிக்கனாலே, ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் இந்த ஹேபிட்ஸ் பண்ணுறதுனால உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. ஸோ அதுக்கு நான் இந்த ஹேபிட்ஸ் எல்லாமே வேஸ்ட்னு சொல்ல. ஸோ இந்த ஹேபிட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்கள் லைஃப்க்கு யூஸ் ஆகும். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆக்சுவல் நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஆக்சுவல் ஒர்க் பண்ணாமல் உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகாதுன்னு சொல்கிறேன். ஸோ ஆக்சுவல் ஒர்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, ஸோ நிறைய பேர் இருக்க பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல லைஃப்பில். ஸோ அவங்களுக்கு லைஃப்பில் என்ன ஒர்க் பண்ணுறதுனே தெரியல, அன்றைக்கி டேயில் என்ன ஒர்க் பண்ணுறதுன்னு தெரியாதனால தான் அவங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய லேர்ன் பண்ணுங்கள். ஸோ உங்கள்கிட்ட என்ன குக் பண்ணுறதுக்கு என்ன விஷயங்கள் இருக்கோ, ஸோ அதை வச்சு தான் குக் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு என்ன விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோ, ஸோ அந்த தெரிஞ்ச விஷயத்தை வச்சு தான் நீங்கள் எதாவது பண்ண முடியும். உங்களுக்கு ஒன்றுமே தெரியலனா உங்கள்கிட்ட எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இதுதான் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல நினச்சேன் 3 பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கிற வீடியோஸ் போய் பாருங்கள்.